இப்போ சஹாபாக்கள்லாம் ஒரு இரிட்டேஷன் ஆகுது, என்ன ஒரு ரசூல்லா சொல்ல மாட்டேங்கிற திருப்பி திருப்பி கேட்டுருக்காரு. ரசூல்லா அந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு அந்த நாளை பற்றி கேட்டவர் யார் அப்படின்னு கேட்கணும். இப்போ இவர் தான் அப்படின்னோடனே அந்த நாளுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து ரொம்ப அதிகமாக தொழவும் இல்லை, ரொம்ப அதிகமாக நோன்பு வைக்கவும் இல்லை, ஆனால் அல்லாஹ்வின் மீதும் அவருடைய தூதர் மீதும் பேர் அன்புள்ளவனாக இருக்கிறேன், அவங்களோட இருக்குன்னு ஆசைப்படுறேன். அப்போ ரசூலா சொல்கிறாங்க, உண்மையிலே உங்களுடைய ஆசை அதுவாக இருந்தால் அல்லாஹ் அதை உங்களுக்கு ஆகமானதாக்கி தருவாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த தாயினுடைய இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரசூலா சொல்கிறாங்க, தாயினுடைய காலடியில் சொர்க்கம் இருக்குது. அது மாதிரி குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போதுன்னா, என்னை வணங்குங்கள், உங்கள் தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்து நடங்க, அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக ரஜாலாமருங்கிறது கொண்டு வரான் அல்லாஹ். அதனால் தாய் ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாத்தில் வந்து நம்ம மிகவும் பேணக்கூடிய ஒரு உறவு. அவங்களுக்காக நம்ம இதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் இந்த உவைசுல் கருணையுடைய ஒரு தரஜா நம்மளுக்கும் எல்லாம் வந்து நிச்சயமாக ஆக்கி தருவான். அதனால் நம்ம தாய் தந்தையர் வந்து மிகவும் அன்போடும் பரிவோடு நடக்கணும். அவர்களுக்கு வயோதிக காலத்தில் முக்கியமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு முதியோர் இல்லம் அது இதெல்லாம் தோன்றிட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, மனிதர்கள் தங்களுடைய பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய காலம். அதனால தான் சொல்கிறேன், அது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியங்கிறது. அவங்கள வந்து நம்ம மிகவும் அன்போடும், அவர்கள் என்ன சொன்னாலும் அவளை பார்த்து வந்து சீ என்று ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில். சீன்னு கூட சொல்லாதீங்க அப்படின்னு. உங்கள் தாய் உங்களை வந்து மிகவும் ரொம்ப பலகீனமானவனாக உங்களை சுமந்தாள் அப்படிங்கிறான்ல. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலி இருக்குல்ல, வலியில் உலகத்தில் மனிதன் அனுபவிக்கக்கூடிய வலியில் மிக அதிகமான வழியில் 2வது இடத்துல இருக்கிறது பிரசவ வலி. இன்னைக்குள்ள மருத்துவம் சொல்லுது, சயின்ஸ் சொல்லுது, 2வது இடத்துல இருக்கக்கூடிய மனிதனால் தாங்க முடியாத வலிகளில் 2வது இடத்தை பிடிக்கக்கூடிய வலி பிரசவ வலி. அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் தான் ஒரு தாய் வந்து குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து அந்த தாயை வந்து சீ அப்படின்னு அவங்களுடைய வயதையும் நம்ம வந்து அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒன்றும் முடியாத நிலைமையில நம்ம இருக்கும்போது நம்மளே அந்த தாயை வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்க, எவ்வளோ இதாக வச்சு பராமரிச்சாங்க. இன்னைக்கு முதியோர்கள் ஆகும்போது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை முதுமை அடையும் பொழுது அவர்களை நாம் குழந்தைகளாக மாற்றுகிறோங்கிறோம். வேணா பாருங்க, இந்த வயசானவங்களை பாருங்க, அவங்களுடைய தன்மை மூளை எல்லாமே குழந்தையா மாறிட்டே வரும். சின்ன விஷயத்துக்கு அடம் பிடிப்பாங்க. சின்ன பிள்ளை கூட டிவியில் இது பண்ணுறதுக்கு போட்டி போடுவாங்க. அவங்களுடைய மூளை எல்லாம் வந்து மாற்றிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையா மாறிட்டே வருவாங்க. அப்போ நீங்கள் அவங்களுடைய அந்த பெரிய ஆளுடைய இதை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க என்ன கேட்குறாங்களோ விட்டு கொடுத்துருங்க. அவங்கள ஒரு குழந்தையா பாவீங்க. அவங்க பெரிய மனுஷனாக இருக்கும்போது உங்களை ஒரு குழந்தைய எப்படி பாவிச்சாங்களோ அதே போல் அவங்கள நீங்கள் ஒரு குழந்தையா பார்க்கணும். இன்னும் வயசு போகும்போது இருக்கிற இடத்துல இது போயிடுவாங்க. அது எல்லாமே குழந்தையோட கேரக்டர் இருக்குது. அவங்களுக்கு பாருங்கள், இன்றைக்கி பேம்பர்ஸ் போடணும் வயசான காலத்தில். குழந்தைகளுடைய அதே தன்மைக்கு எல்லாம் மாற்றுறாங்கடான். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ, நம்மளுடைய இதெல்லாம் நஜீஸெல்லாம் அவங்க எப்படி கழுவி ஒரு காலத்தில் நம்மளை பார்த்தாங்களோ அதை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் அவங்கள பார்க்குறதுல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தரஜா வேறு எதுலேயுமே கிடைக்காது இன்ஷா அல்லாஹ். ஆனால் உவைசுல் கருணையுடைய இந்த ஒரு வரலாறு வந்து இதில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் அது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பேணி பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக